பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப பிரியமாய்த்திருக்கிறார். அதனால சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதிச்சுட்டுதா? மனசுல துக்கத்தோட நிக்கிறீங்களா? ஒன்னும் பயப்படாங்க, அதெல்லாம் ஆண்டவர் மாத்திருவாரு. உலகத்துல இருக்கும்போது இதெல்லாம் வரும். ஏன்னு சொன்னா நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் பாருங்க, பிசாசானவன். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறானா. தேவ பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தாலே அவனுக்கு பிடிக்காது. நம்ம எப்பவுமே துக்கமா இருக்கணும், வருத்தத்துல இருக்கணும் அவனுடைய விருப்பம். ஆண்டவர் எப்பவுமே நம்ம சந்தோஷமா வைக்க விரும்புறாரா? அவனுக்கு அது பிடிக்கிறதே கிடையாது. அவன் ஏதாவது பண்ணி கொண்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருக்காருல்ல, பிறகு எதுக்கு பயப்படணும்? இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? நாகம் 1:13 நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். இந்த சாத்தானுக்கான சாத்தான் எதிராளி. உங்களை பகைச்சு உங்களுடைய துக்கத்தை கொண்டு வந்து, உங்களை பயத்தை கொண்டு வந்து மடங்கடிக்க நினைக்கிறானே, அவன் நுகத்தடிகளே வச்சிடறான். நுகம்னா தெரியல, இந்த வண்டியில மாடு பூட்டப்படும் போது கழுத்துல வைப்பாங்க தெரியுமா? நுகத்தை மாட்டிட்டார், அங்கங்க அசைய முடியாது. சாத்தான் சில நுகத்தடிகளை உங்க மேல வச்சிருக்கிறான். பயம் என்கிற நுகத்தடி, கவலை என்கிற நுகத்தடி, அப்புறம் கலக்கம் என்கிற நுகத்தடி, டிப்ரெஷன் என்கிற நுகத்தடி, அப்புறம் இந்த பலவீனம் என்கிற நுகத்தடி. இது மாதிரி ஏதோ ஒரு நுகத்தடியை வச்சு எப்பொழுதும் பயமா இருக்குது, பலவீனமா இருக்குது, சோர்வா இருக்குது, கலக்கமா இருக்குது, டிப்ரெஷனா இருக்குது. அது சாத்தானுடைய நுகம். அது உங்களை அழுத்தி உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சாத்தானுடைய நுகத்தடி நான் முறிப்பேன். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. பயத்திலிருந்து, டிப்ரெஷன்ல இருந்து, கலக்கத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து விடுதலை. அந்த நுகத்தடியை முறிப்பேன், அவனுடைய கட்டுகளை அறுப்பேன்னு சொல்லுகிறார். சாத்தான் சில சமயம் கட்டி விடுகிறான்ல, பாவத்தினாலே கட்டி விடுகிறான், சாபத்தினாலே குடும்பத்தை கட்டி விடுகிறான், நஷ்டத்தினாலே கட்டி விடுகிறான். ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்து சாத்தான் நம்மை கட்டி அப்படியே கட்டப்பட்டுட்டு என்ன அசைய முடியாது. அவ்வளவு கை கால்கள் கட்டப்பட்டுட்டு அப்படியே செயலிட்டு போயிடும்ல. அந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்க தானே? பயத்துல கட்டப்பட்டுட்டு, கடன் பிரச்சனை, வேதனை, அப்படியே கட்டுண்ட ஒரு நிலைமை, ஒரு விடுதலையே இல்லை, சந்தோஷமா இல்லை, அப்படியே அடிமைப்பட்ட நிலைமை. ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானுடைய கட்டுகளை அறுப்பேன், அவருடைய நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்து உங்களுக்கு விடுதலை தருவேன்னு சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? சாத்தானுடைய நுகத்தடி அவர் முறிக்க முடியுமா? கட்டுகளை அறுக்க முடியுமா? மந்திரவாத பில்லு சுண்ணி செஞ்சிருக்காங்களே, அந்த கட்டி எங்க வீட்டுல இருக்குது, பிசினஸ்ல இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தவர். பிசாசின் வல்லமை காலின்களை நசிக்க போட்டவர். சாத்தான் அவருடைய காலுக்கு கீழே. அதனால தான் இயேசுன்ற பெயரை கேட்டாலும் பயந்து நடுங்குவான். நீங்க விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் இந்த நுகத்தடி முறிக்கப்பட்டு போகட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் இன்றைக்கு எனக்கு விடுதலை அப்படின்னு விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க. இந்த நிமிஷத்துல இந்த ஒரு மாற்றம் வரும். முதல்ல உங்களுடைய மனதில், உங்களுடைய இருதயத்துல சந்தோஷம் வரும், பயம் விலகும், அந்த கட்டு விலகும். உங்களுடைய குடும்பத்துல மாற்றம் வரும், வேலையில மாற்றம் வரும், பிசினஸ்ல மாற்றம் வரும், ஊழியத்தில மாற்றம் வரும். நீங்கள் அதை காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இன்றைக்கு விசுவாசத்தோட இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. சாத்தானுடைய நுகத்தடியை முறித்து என் கட்டுகளை அறுப்பேன்னு இயேசு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள சொல்லி பாருங்க. இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தான். இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் விடுதலை பெற்றதை நான் பார்த்திருக்கிறேன். ஜெபித்த உடனேயே ஒரு மாற்றம் உண்டாகும். இப்பொழுதே மாற்றம் உங்களுக்குள்ளே வர. இருதயத்துல கை வைங்க அப்படியே இயேசுவை கண்முன்னால நிறுத்துங்க. அவர் சிலுவையிலே சாத்தானை ஜெயித்து விட்டார், மேற்கொண்டு விட்டார். அதை விசுவாசிங்க. அப்படியே கண்களை மூடி, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் என்னுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். சாத்தான் என் மீது வைத்திருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும். சாத்தான் என் மேல் வைத்திருக்கிற நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும். இயேசுவே, நுகத்தடியை முறித்து கட்டுகள் அறுப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே, நான் அதை விசுவாசிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சாத்தானுடைய நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். பயங்கள், கலக்கங்கள், சோர்வு, பலவீனங்கள், வியாதிகள், நஷ்டங்கள் யாவும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.